அதேபோல தெளிவாகவும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நான் வெளியிட்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்ட தற்பொழுது கேட்ட கேள்விக்கு கூறுவதனால் உண்மையில் மகாவம்சம் என்ற ஒரு நூல் அது ஒரு வரலாற்று நூல் அல்ல என்று சிங்கள வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தெரியும், மேலத்தேச வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தெரியும், தமிழ் வரலாற்றுகளுக்கும் தெரியும். ஆனால் அந்த நூலில் பல வரலாற்று சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அது பௌத்த மதத்தை போற்றி பௌத்த மதத்தை முதன்மைப்படுத்தி எழுதுகின்ற ஒரு பௌத்த நூல், பௌத்த மதத்துக்கான நூல். அது அந்த வரலாற்றை கிறிஸ்துக்கு முற்பட்ட 5ஆம் நூற்றாண்டில் இருந்து கிறிஸ்துக்கு முற்பட்ட 5ஆம் நூற்றாண்டு, அதாவது அந்த மகாவம்சத்தை எழுதிய மகாநாம தேரர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துக்கு பிற்பட்ட 5ஆம் நூற்றாண்டு காலம் என்று கொள்ளப்படுறது. ஒரு 10 நூற்றாண்டுகள வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு நூல். மகாநாம தேரர் ஒரு காலமும் தனி ஒரு வரலாற்று ஆசிரியர் என்றோ மகாவம்சம் ஒரு வரலாற்று நூல் உண்டோ அவர் சொல்லல. ஒருடவும் அவர் அதுக்கு முதல் வந்த தீப வம்சத்தை, கிறிஸ்துக்கு முற்பட்ட 4ஆம் நூற்றாண்டு வந்த தீப வம்சத்தை சுருக்கமான நூல், அதை தன்னுடைய ஆதார நூலாக வச்சு அதில் சொல்லப்பட்ட கதையோடு சேர்த்து இன்னும் கூடுதலாக வாய்மொழியாக வந்த கதைகள் எல்லாம் புனகதைகள் எல்லாம் சேர்த்து சில வரலாற்று சம்பவங்களை கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்ட சில வரலாற்று சம்பவங்களையும் சேர்த்து குலைத்து அந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார். அவருடைய நோக்கம் அந்த வட இந்தியாவில் தோற்றம் பெற்ற பௌத்த மதம் செல்வாக்கிலிருந்து கொண்டு போகின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல்லவர் கால எழுச்சியோட, அதாவது சங்கமரிவ கால வீழ்ச்சிக்கு பிறகு பல்லவர் கால எழுச்சியோட இப்பட்ட 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் சைவம் மேலோங்கி இருக்கிற காலகட்டத்தில், சமணமும் பௌத்தமும் கீழ்நோக்கி போடுகின்ற காலகட்டத்தில் மகாநாமத்திற்கு ஒரு தேவை இருந்தது. இலங்கையில் அந்த பௌத்த மதத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய தலை, அவர் ஒரு தேரோ, அவர் ஒரு பிக்கு, அவருக்கு ஒரு பெரிய கடமைப்பாடு இருந்தது. அதைத்தான் அவர் செய்தவர். ஆனால் அதை வரலாற்று ஆசிரியர்கள் பிள்ளையாக விளங்கி கொண்டு அந்த காலத்துக்குரிய அந்த 10 நூற்றாண்டுக்கு முதல் எழுதப்பட்ட வரலாற்று காலத்தை மறந்து நவீன கால சிந்தனைகளோடு சேர்த்து குலைத்து வரலாற்றை சொன்னதுக்கு பாவம் மகாநாம தேரர் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு வரலாற்று ஆசிரியர். ஈவன் பரணவிதானா என்று சொல்லப்படுகின்ற தலை சிறந்த பேராசிரியர் கூட மிகவும் தவறான முறையில் தான் அந்த மகாவம்சத்தை பாவிச்சிருக்கிறார். அதை நான் தெளிவாக இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கேன். மற்றது அந்த விஜயன் வருகையெல்லாம் சொல்லும் பொழுது அங்கே இந்தியாவில் இருந்து அந்த சிங்கத்துக்கும் அரசனுக்கும் பிறந்த பிள்ளைதான் விஜயபாக என்றும் அப்படி பல்வேறுபட்ட அதை பார்க்கும் பொழுது எந்த ஒரு வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே விஜயன் வந்த கதைக்கு அங்கே இடமே இல்லை. விஜயன் என்று ஒரு பாத்திரம் அங்கே இல்லை. அங்கே வரலாற்றில் இந்த வரலாறு என்பது எழுத்தாரங்களுடன் ஆரம்பமாகிறது. கிறிஸ்துக்கு முற்பட்ட 3ஆம் நூற்றாண்டு பிறகுதான் எழுத்தாரங்கள் அங்கே வருகிறது. எனவே அதுகளை பார்க்கும் பொழுது அங்கே அந்த 2-3 வருஷ நூற்றாண்டு வரலாறு வெறுமனே கட்டுக்கதைகள். பிறகு இந்த பௌத்த மதம் எப்ப கொண்டு வரப்படுகிறது, கிறிஸ்துக்கு முற்பட்ட 250-300களில் கொண்டு வரப்படும் பொழுது அங்கே இருந்த முதலாவது மன்னன் தேவநம்பியதீசன், அந்த காலத்தில் இருந்த மன்னன் தேவநம்பியதீசன், அவன் உண்மையிலே அந்த மதம் வரும் பொழுது அவன் அந்த மதத்துக்கு மாற்றப்பட்டான். அப்பொழுது நாங்கள் சாரணமாக யாரையும் யோசிக்கலாம், அவ்வாறே நிச்சயமாக அவன் இன்னொரு மதத்திலே இருந்தால் மாற்றப்பட்டிருக்கிறான். அப்ப அந்த மதம் என்னென்று ஆராய்ச்சி கொண்டு போகும் பொழுது அது சைவ மதமாகத்தான் இருக்கிறது. அவனுடைய தகப்பன் ஒரு சைவனாக இருந்திருக்கிறான். அது ஒரு முக்கியமான விஷயம். மேலும் அங்கே இருந்த ஆரம்ப சிற்றரசுகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது எல்லாமே தமிழ் சிற்றரசுகளாக தான் இருந்ததுக்கு காரணம் என்னென்றால், நான் தெளிவாக கூறியிருக்கிறேன், இலங்கையினுடைய பூர்வீக மக்கள், ஆதி மக்கள் திராவிட மொழி குடும்பத்தை, தென்னிந்திய திராவிட மொழி குடும்பத்தை பேசுகின்ற தமிழர்கள் என்பதை மிகவும் தெளிவாக நான் கூறியிருக்கிறேன். வடக்கிலேயும் சரி, கிழக்கிலேயும் சரி, வடமேற்கிலேயும் சரி, வட மத்திய பிரதேசத்திலும் சரி நடைபெற்ற அத்தனை அகழ்வாராய்ச்சிகளுமே அது தமிழருடைய பெருங்கற்பண்பாட்டுக்குரிய மக்களினம்தான் ஆரம்ப குடிகள் என்று சொல்லப்படுகிறது. அங்க ஆரியர் என்று சொல்லப்படுகிற சிங்கள இனத்தவர் அங்கு வந்ததாக எதுவுமே கூறப்படவில்லை என்று தெளிவாக கூறியிருக்கிறோம். முதலாவது. 2வது விஷயம் என்னென்றால், இலங்கைக்கு பௌத்த மதம் கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கே இருந்த தமிழ் மக்கள் தான் பௌத்தர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. தமிழர்கள் நிறைய பேர் வடக்கிலே பௌத்த மதம் இருந்திருக்கிறது. கந்தருடைய நகர்ந்த ஆராய்ச்சி எல்லோருக்கும் தெரியும்.
கிழக்கிலே திருகோணமலையிலே எல்லா இடமுமே பௌத்த தலங்கள் இருக்கு. வன்னியிலே நிறைய பௌத்த தலங்கள் இப்ப அண்மை காலமாக கண்டெடுக்கப்பட்டது போர்க்காலங்கள்ல. அது அதன் கருத்து சிங்களவர் அங்கே இருந்தார்கள் அல்ல, அது தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்ப போர்த்துகீசர் வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் கத்தோலிக்கர்களாக மாறினோமே, அப்ப நாங்கள் எல்லாம் போர்த்துகீசரா? அப்படி யோசிக்கலாம். அப்படியே அது பிள்ளையான ஒரு கன்செப்ட். எனவே இப்படியான விஷயங்களே ஒரு இதுவரை ஆக்கள் சொல்லாத, பார்க்காத, அணுகாத வகையிலே இந்த வரலாற்றை ஆவணங்களினூட பார்த்து வித்தியாசமாக இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். எனவே நான் நினைக்கிறேன், நிச்சயமாக இந்த மகாவம்சம் என்ற நூலை வரலாற்றாசிரியர்கள், விஞ்ஞான ரீதியாக வரலாறை ஆராய்ச்சி செய்யும் வரலாற்றாசிரியர்கள் அது ஒரு வரலாற்று நூலாக கொள்ளாமல் பௌத்த மதத்தை போற்றுகின்ற பௌத்த காவியமாக கொள்வதுதான் சரியான முறை. அதை யாரும் மறக்கக்கூடாது. எனவே மகாவம்சம் இலங்கை வரலாற்று ஒரு வரலாற்று நூலாக நிச்சயமாக கொள்ளப்பட முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த வகையிலே இந்த ஆரம்ப கால 1வது 2வது சாப்டர்களை பார்த்தால் மிகவும் தெளிவாக அந்த புராதன மக்கள், திராவிட மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள், பெருங்கற் பண்பாட்டை கொண்ட மக்கள், தென்னிந்திய மக்களோடு தொடர்புடையவர்கள், அதுக்கான காரணங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப ஐயா, நீங்கள் சொன்னது மாதிரி தான் இப்ப பல சிங்கள பிரதேசங்கள் அல்லது சிங்கள மக்களாக இருக்கக்கூடியவர், நான் கூட பலரை நேரில் பார்த்திருக்கின்றேன். சிங்கள நண்பர்களுடன் அவருடைய வீடுகள் செல்லும்போது அவருடைய மூதாதைகள் தமிழ் பேசக்கூடியவர்களாகவும் தமிழிலிருந்து சிங்களத்துக்கு மாறியவர்களாக பலரை நேரிலே பார்த்திருக்கின்றோம். இது உங்களை மன்னிக்க வேண்டும், ஒரு இடத்திலே உங்களை நிறுத்துகிறேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், எங்களுடைய நேர்கள் நம்ப மாட்டார்கள். நாங்கள் அங்கே போக தேவையில்லை. 2 அந்த நாட்டினுடைய முக்கிய தேசாதிபதியும் ஜனாதிபதியும் பிரதம மந்திரியுமாகிய SWRD பண்டாரநாயக்கா, GR ஜெயவர்தனா, இவர்கள் 2 பேருமே 5 தலைமுறைக்கு முன்னர் தமிழர்களை, அவருடைய 5 தலைமுறைக்கு முன்னர் அவர்கள் சுத்தமான தமிழர்கள். பின்னர் அவர்கள் தங்களை பௌத்த மதத்துக்கு மாற்றி, சிங்கள பேருக்கு மாற்றி, இறுதியாக ஒரு மிகவும் கொடூரமான அல்லது மிகவும் உச்சமான ஒரு தேசியவாதிகளாக, சிங்கள தேசியவாதிகளாக இருந்த நாட்டை ஆண்டு போயிருக்கிறார்கள். இதையும் ஆவணப்படுத்தி அந்த நூலிலே ஆதாரங்களுடன் எழுதியிருக்கிறேன். இதை சிங்கள கல்வி மாங்களே எழுதியிருக்கிறார்கள், எல்லாம் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. அப்ப 2 நாட்டை ஆண்ட 2 தேசாதிபதி, ஒரு பிரதம மந்திரியும் பின்னர் ஒரு தேசாதிபதியும், தமிழர்களினுடைய அழிவுக்கு ஆரம்பத்திலே அடிகோடின 2 பேரும், கண்டிக்கு பாத யாத்திரை நடந்த GR ஜெயவர்தனா, SWRD பண்டாரநாயக்கா சிங்கள மொழியை மட்டும் கொண்டு வந்து 24 மணி நேரத்தை கொண்டு வருவேன் என்ற ஒரு அப்படி கொண்டு வந்த ஒரு தலைவர். 2 பேருடைய பரம்பரையுமே தமிழாக. அப்ப எங்களுடைய அண்ணன்மாரும் எங்களுடைய அக்காமாரும் தான் எங்களை அடிச்சிருக்கிறார்கள் அந்த மண்ணிலே. அப்ப இது புதுசல்ல. ஈவன் நீங்கள் இங்கே போய் பார்க்கலாம், புத்தளம், கல்பட்டி எல்லாம் பழைய புராதன சிற்றரசுகள் தோற்றம் பெற்று தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள். அங்கே உள்ள இடங்களை போய் பார்த்தீங்களா, பழைய பேர்களை பார்த்தீங்கன்னா சுத்த தமிழ் பேர்கள் எல்லாம் சிங்கள பேர்களாக மாறி இருக்கின்றன. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் தமிழர்கள், முஸ்லிம்களாகவும் சிங்களாக மாற்றப்பட்டு, மொழியை மாற்றி விட்டா சரி, மொழியை மதத்தை மாற்றி விட்டா சரி, ஏன்னா ஒரே கலர் ஒரே ஃபீச்சர்ஸ், மொழியை மதத்தை மாற்றி விட்டா சரி. அதான் அங்கே நடந்தது. இதுதான் அண்டாவிடத்திலே நடந்தது. இதெல்லாம் தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள். இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் எனக்கு அந்த தமிழர் கூட்டணியும் விடுதலை புலிகளும் அந்த இலங்கை படத்தை கீறி அந்த தமிழ் ஈழத்தை பிரித்து போட்டுடனே நான் யோசிச்சேன். அப்ப நான் பல்கலைக்கழகத்துக்கு போகும் முதல் இவர்கள் புள்ளியா போட்டுக்காங்க, சிங்களத்தை இடத்தை மெல்ல மெல்லமாக எடுக்கிற மாதிரி இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இப்ப ஆழமாக பார்க்க தெரியுது எவ்வாறு இந்த தமிழர்களை ஒதுக்கி 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 கொண்டு போய் தள்ளி கொண்டு போயிருக்கிறார்கள் சிங்களவர்கள். மறுபடம் இதுதான் உண்மை. மற்றே இப்ப நீங்கள் சொன்ன விஷயத்துக்களே நிறைய விஷயம் கேட்க வேண்டியிருக்கோம், ஒவ்வொன்றாக கேட்கலாம் நினைக்கிறேன். இந்த தொல்பொருள் ஆய்வுகள் பற்றி சொன்னீர்கள். அதை பற்றி செல்வதற்கு முன்னர் இப்ப நீங்கள் நினைக்கிறேன் சங்கமறிவை காலத்திலிருந்து தான் இந்த ஆய்வை கொண்டு செல்கின்றீர்கள் இல்லையா? 300 இல்ல கிறிஸ்துக்கு முற்பட்ட 300கள் இருந்த இலங்கையினுடைய வரலாறு தொடங்குற காலத்திலிருந்து நான் அந்த வரலாற்றை தெளிவாக கொண்டு செல்லப்படும். இப்பொழுதும் கடந்த வாரம் கூட கிளிநொச்சியில் இந்த மட்பாண்ட அகழ்வு